ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. காவல்துறையை கையில் வைத்திருக்கின்ற முதலமைச்சர் காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கிறாரா இல்லையா என்பதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்னைக்கு காவல்துறையில் புகார் கொடுக்க காவல்துறைக்கு போவதற்கு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் இருந்து கொண்டிருக்கிறது. சிவகங்கையில் நேற்று அஜித்குமார் என்ற சகோதரரை காவல்துறையில் காவல்துறையினுடைய அவருடைய கஸ்டடியில் இருக்கும் பொழுது அவரை தாக்கி அவர் கடுமையாக தன்னுடைய மரணம் அடைந்திருக்கிறார்கள். இதே போல் 2 நாட்களுக்கு முன்னால் நம்மளுடைய திருத்தணிக்கு பக்கத்தில் கணக்கம்மா சத்திரம் என்ற போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கர்ப்பிணி பெண் புகார் கொடுக்க சென்ற பெண்ணை அங்கு தாக்கியிருக்கிறார்கள். இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா காவல்துறையினுடைய மொத்த செயல்பாடும் சைபராக இருப்பதை காட்டுகிறது. முதலமைச்சர் செயல்படாத முதலமைச்சராக இருப்பதை காட்டுகிறது. காவல்துறையை தன்னோட கையில் வச்சுக்கிட்டு ஒரு வேலையும் செய்யாமல் சட்டம் ஒழுங்கு ஒரு பக்கம் கெட்டு சீரழிந்து கொண்டிருக்கிறது. கொலை கொள்ளை ஒரு பக்கம், செயின் பறிப்பு. இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு புகார் கொடுக்க போகிறவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. அதே போல் கஞ்சா, போதைப் பொருள்களினுடைய நடமாட்டம், போதைப் பொருள் இன்றைக்கு புறையூடி போயிருக்கிறது. இதையெல்லாம் கவனிக்க வேண்டிய முதலமைச்சர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கார். கடந்த 4 வருஷம் தமிழ்நாட்டை சீரழித்து விட்டு இருக்கிறார். திமுக மிகப்பெரிய ஒரு துரோகத்தை தமிழக மக்களுக்கு செய்திருக்கிறார்கள். 4 வருஷத்தில் 20க்கும் மேற்பட்ட இதுதான் நான் சொன்ன. கடந்த 4 வருஷமாக இந்த அரசாங்கம் செயல்படாத அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிறதை பார்க்குறோம். முற்றிலுமாக தோல்வியுற்ற ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. முதலமைச்சர் காவல்துறையை தன்னோட கையில் வைத்திருக்கிற அமைச்சர் இது தோல்விக்கு முழுமையாக பொறுப்பேற்க வேணும். அவர் வேலையே செய்யலை. அவர் உத்தரவுகள் கொடுக்கறத அதிகாரிகள் பின்பற்றுவதில்லை. அவர் ஒரு ஆட்சியாளராக இருக்கிறாரா இல்லையா என்பதை ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள் தான் இந்த நிகழ்வுகள் நமக்கு காட்டுகிறது. ஆனால் மரியாதைக்குரிய ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஒரு நல்ல வேர்ல்டு கிளாஸ் ஸ்டூடியோ ஒன்று ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் திறந்திருக்கிறார். அந்த ஸ்டூடியோ உலகத்தரம் வாய்ந்த ஸ்டூடியோ. அந்த ஸ்டூடியோவில் அனைத்து வசதிகளும் இருக்கிறது. ஒரு டெக்னீஷியன் அவர் இசையை எந்த அளவுக்கு ரசிக்கிறார் என்பது அந்த ஸ்டூடியோவில் இருக்கிறது. ஒரு ஐஎன்பி மினிஸ்டர் என்ற அந்த ஐஎன்பி மினிஸ்டர் என்ற அந்த இதில் அவருடைய ஸ்டூடியோவை விசிட் பண்ணாங்க. அதே போல் தற்போது இந்த தமிழகத்தில் பாஜக அதிமுக கூட்டணி உறுதியாக இருக்குது. ஆனால் மத்திய அரசு அமைச்சர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் மாநிலத்தில் எடப்பாடியார் பார்த்தீங்கன்னா கூட்டணி எங்கள் தலைமையிலாம் ஆட்சி கூட்டணியில் அனுப்புகிறாரு. இந்த கருத்து தொடர்ந்து பேசப்பட்டு வருது. இது பாருங்கள், இதுக்கு எங்களுடைய மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்கள் தெளிவான பதிலை சொல்லியிருக்கிறார். ஏதாவதுனா கூட எங்களுடைய மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்களும் அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசி அதை எங்களுக்கு சொல்லுவாங்க. விஜய் பாஜக கொள்கை எதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் தற்போது வரையும் கூட அவர் நம்மளோட கூட்டணி வரக்கூடிய வேலையில் பாஜக பேசிட்டு கூட 40 சொல்லியிருக்காரு. விஜய் அந்த கூட்டணிக்கு வரணும். ஏன்னா நம்மளுடைய கட்சியில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கிறது. அவர்களுடைய கருத்துக்களை சொல்லுகிறார்கள். எங்களுடைய தேசிய தலைமை சரியான நேரத்தில் யார் கூட கூட்டணி வைக்கணும், அந்த கூட்டணியை உருவாக்குவதெல்லாம் எங்களுடைய தேசிய தலைமை உருவாக்குவார்கள். ஒரு அணியில் இருக்கணும் அப்படிங்கிறது பாஜகவுடைய நிலைப்பாடாக இருக்குது. அதிமுகவுடைய கருத்தாகவும் இருக்குது. திமுகவை யாரெல்லாம் வீட்டுக்கு அனுப்புகிற கொள்கையுடையும் ஒன்றா சேரணும் தமிழிசையும் சொல்லியிருக்காங்க. ஆமாம், நாங்களும் அதானே சொல்லிட்டு இருக்கோம். அதுதானே வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்காக தானே எங்கள் தேசிய தலைமை ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒரே கோரிக்கோள். அண்ணா அது எல்லாமே கூட்டல் பெருக்கல் கணக்கு தானே. அதெல்லாம் கூட்டணி நேரத்தில் யாருடைய பலம் யார் என்ன எல்லாமே 1-1-2 அல்லது எல்லா கட்சிகளும் இணைகிறது தானே அது. ஏன்னா திமுக என்ற அரக்கனை தோற்கடிக்க வேண்டும், திமுக என்ற அந்த ஊழல் பெருச்சாலையை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும்,
திமுக வந்து இந்த சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு திமுகனுடைய லாக்அப் டெத்துகள் இது எல்லாமே வந்து நம்ம வீட்டுக்கு அனுப்பணும்னா ஒரு அனைத்து ஒத்த கருத்துள்ளவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய திருமாவளவன் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. என்ன எங்களுடைய நோக்கம் வந்து முதல்வர் பதவியில் பிரதமர் பதவி அதுதான் அதிகாரமிக்க பதவி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை குறித்து முதல்ல அவர் வந்து அவருக்கு தைரியம் இருந்தால் ஸ்டாலின்கிட்ட அவருக்கு ஒரு துணை முதலமைச்சர் கேட்க முடியுமான்னு கேட்கலங்க. அவர் வந்து சும்மா வெட்டியாக பேசுகிறதார ஒழிய அவர் தலித் மக்களுக்கு தமிழ்நாட்டில் டெய்லியும் இங்கே வந்து பெரிய பெரிய பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. வேங்கை வாயில் விஷயத்தில் அவர் இன்னைக்கு வரலும் மௌனமாகவே இருக்கிறார். தலித் மக்களினுடைய நிலங்கள் அபகரிக்கப்பட்டிருக்கிறது. தலித் மக்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதியானது திருப்பி அனுப்பப்படுகிறது தமிழ்நாட்டிலிருந்து. இதையெல்லாம் கேள்வி அறிவாலயத்தில் போய் கேள்வி கேட்க வேண்டியவர் அதை பற்றியெல்லாம் கேள்வி கேட்காம கூட்டணிக்காக தன்னுடைய வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி பேசியதை சுட்டிக்காட்டி அதிமுக பாஜக அந்த கூட்டணியில் வெறும் இணைப்பு மட்டுமே இருக்கே தவிர இணைப்பு இல்லைன்னு பேசியிருக்காரு. அதே மாதிரி பாஜகவுக்கு தான் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி பேசுனது பொருந்தும்லாம் வந்து குறிப்பிட்டிருக்காரு திருமாவளவன். எங்கள் கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக கூட்டணியாக இருக்கிறது. எங்கள் கூட்டணி திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற கூட்டணியாக இருக்கிறது. முதல்ல திமுக கூட்டணி ஒன்றா இருக்குமா? யார் சொல்கிறவங்கெல்லாம் அந்த கூட்டணியில் இருப்பாங்களா? திமுக கூட்டணி எந்த நேரத்தில் உடையும் என்பது எல்லாரும் உடையிறதுக்கான சான்சஸ் இருக்கிறது என்பது தான் அரசியல் நோக்கர்களுடைய கருத்தாக இருக்கிறது. திமுக கூட்டணியே உடனடியாக உடையிறது நிலையில் தான் இருக்கிறது. நன்றி.